மகாசக்தி பீடாலயத்துக்கு இது முகத்வாரம். உலகத்தில் உள்ள எவ்வளவு பெரிய சக்தி ஆலயம், ஆபத்தான ஆயுதத்தாலையும் மந்திர தந்திரத்தாலையும் இந்த முகத்வாரத்தை திறக்க முடியாது. இந்த ருத்ரசூலத்தால தான் முடியும். இந்த ருத்ரசூலம் இல்லாம ஆலய பிரவேசம் முடியாத விஷயம். महाशक्ति माता नमो नमः। महाशक्ति माता नमो नमः। மகாதேவா, பரமசிவனோட சிரசிலிருந்து வந்த புனிதமான கங்கா ஜலம் இது. முதல்ல ரட்சகன் அந்த ஜலத்தில் நனைஞ்சு புனிதமாகணும். அந்த கங்கா ஜலம் பட்டு புனிதமான ரட்சகனை அக்னி ஒண்ணும் செய்யாது. அந்த திருசூலம் மும்மூர்த்திகளின் சக்திக்கு பிரதிரூபம். ஈரேழு உலகத்தையும் ஆட்சி செய்த மகாசக்தியின் மறு உருவம். காலகாலமா எத்தனையோ கொடியவர்கள் அந்த சூலத்தை சொந்தமாக்கிக்கணும்னு முயற்சி செஞ்சு அடியோட அழிஞ்சு போயிட்டாங்க. மகாதேவா, அந்த 14 சக்தி பீடங்களுக்கும் மூலாதாரமாய் இருக்கிறது இந்த 18 தூண்கள். தக்ஷனுடைய புதல்வி, சர்வேஸ்வரனின் மனைவி, தாக்ஷாயணியின் சரீரம் 18 துண்டுகளாக விழுந்த பிரதேசங்கள் தான் இந்த 14 சக்தி பீடங்களுக்கு ஆதாரமா அடையாளமாய் புனித புண்ணிய கஷேத்திரங்களாகி அருள் பாலிக்குது. இந்த ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு சக்தி பீடத்துக்கும் அம்மனோட ஒவ்வொரு அவயவ துண்டத்துக்கும் அடையாளமா நிக்குது. ரட்சகன் தன்னோட திருசூலத்தால தூண்களை தொட்டதும் கிரகணத்தால மறைக்கப்பட்ட ஜெகன்மாதாவோட சக்தி திரும்ப ஒளி வீச ஆரம்பிக்கும். இந்த ஆதார பீடத்தோட அருள் பீடங்களான அந்த 14 சக்தி பீடங்களும் மகிமை மிக்கதா மாறும்.
11 சக்தி பீடங்கள் மறுபடியும் பொலிவடைஞ்சிடுச்சு. திரிசூலத்து அம்மன் கயிறை சாத்தன உடனே கிரகணத்தால மறைஞ்சு போயிருந்த சக்திகள் எல்லாம் திரும்ப வந்துடும். சூரிய அஸ்தமனம் ஆன உடனே முகத்வாரம் மறுபடியும் மூடிக்கும். மறுபடியும் 27 வருஷத்துக்கு அப்புறம் வர்ற மகா சக்கர கிரகணம் முடிஞ்சதும் சக்தி ஏற்ற பூஜை பண்ணணும். அதோப்பா ருத்ராவோட மனைவி. தயவு செஞ்சு உள்ள போவா. அம்மா உள்ள கூட்டிட்டு போறா. ருத்ரா இங்க. சாவு எல்லாருக்கும் வரும். ஆனா நீ உன் சாவை தேடிக்கிட்டு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்க. நீ செத்துவிடா. உன் மரண தேவன் பேரு ருத்ரா. அரே வா ருத்ரா, காய் தூ. வாடா. நீ பெரிய வீரனா? இந்த சக்தி பீடத்தோட ரட்சகனா? வாடா. உன் மனைவியே அவ வயித்துல இருக்கிற புள்ளைய டுக்குடே டுக்குடே கர்துங்கா. நீங்க பூஜையை முடிச்சிட்டு வாங்க. வந்து காப்பாத்துடா. உன் சக்தி என்னன்னு பாக்குறேன். ஏந்தி வரும் சூக்ஷ்ம ருத்ரா கால பைரவன் போலொரு ருத்ரா கால காலனின் ஆயுதம் ருத்ரா நிருத்ரா அதிபீஷண ருத்ரா. வாவான்னு கூப்பிட்டல்ல, அதோ பாருடா உன் முன்னாடி வந்து நிக்கிறான்டா உன் யமன். இவன் எனக்கு யமன்னா? யமனா அது நானும் என் ஆளுங்களுதான். இவன் வர்த்தா என்ன என்னடா செய்வா? பயந்து ஓடுறது தவற. பயந்து ஓடுவனா? நானா? என்ன பார்த்தாதாண்டா எல்லாருக்கும் பயம் வரும். உன்னை ஜெயிக்கிறதுக்கு சைன்யம் எதுக்குடா? நான் ஒருத்தனே போதும். நானே என் சைன்யம், என் ரத்தமே, என் ஆயுதம், என் முன்னோர்கள் ஆசையை, என் கவசம். அந்த ஜெகன்மாதாவோட அருள் தான் என்னோட சக்தி. காலம் காலமா காப்பாத்துற இந்த சக்தி பீடத்தை ஒரு நிமிஷத்துல அடிவோட அழிச்சு இந்த திரிசூல சக்தியை எடுத்துட்டு போய் இறந்த ஏன் முதாதிய மம்மிகளை பொழக்க வச்சு இந்த உலகத்தை ஆள போறேன். உன் தலையை வெட்டி என் மனைவிக்கு காணிக்கை ஆக்குறேன்டா. ஆலயத்துக்குள்ள அடி வச்சு அந்த ஜெகன் மாதாவை உன் கண்ணு பார்த்த மறு நிமிஷம் அம்மா மேல ஆன உன் தலைய வெட்டி அந்த தாய்க்கு ரத்தாபிஷேகம் செய்வேன். அஷ்டாதச சக்தி பீடங்களுக்கு அதிஷ்டானமான இந்த சக்தி பீடமே உனக்கு பலி பீடம்.